Daily. Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் 5 பேர் போக்சோவில் பிடிபட்டனர். அய்யலூர் கோடாங்கி சின்னான்பட்டியில் நடைபெற்ற ஊர் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக பழனியில் இருந்து 14 வயது சிறுமி தனது உறவினர் வீட்டிற்கு வந்தார். அவரின் உறவினரான ராஜபாண்டி என்பவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதுடன் வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவோம் என மிரட்டியுள்ளார். மேலும் அவரது உறவினர்களான பிரேமலதா, சிங்கராஜா, விஜயகுமார், காயத்ரி ஆகியோரும் பாலியல் வன்கொடுமை குறித்து வெளிநபர்களிடம் தெரிவிக்க கூடாது என மிரட்டியுள்ளனர். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ராஜபாண்டி மற்றும் அவரது உறவினர்கள் என 5 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டனர். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே 64 வயது மூதாட்டியின் உதட்டை கடித்து துப்பிய இளைஞருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர். வக்கணம்பட்டி பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி சமோசா தயாரிக்கும் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் நிலையில் வேலைக்கு செல்ல ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையம் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்த விஷ்ணு என்பவர் மூதாட்டியின் உதட்டை கடித்து துப்பியதாக கூறப்படுகிறது. மூதாட்டியின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த மக்கள் இளைஞரை பிடித்து தர்ம அடி கொடுத்த நிலையில் அவர் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டி வரை யாருமே வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு பாதுகாப்பற்ற சூழல் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.